நான் வந்து டாக்டர் ரங்கநாதன் ஜோதி, நியூரோசர்ஜன், பிரெயின் அண்ட் ஸ்பைன் சர்ஜன் அண்ட் டைரக்டர் ஆஃப் நியூரோ சயின்சஸ், காவேரி ஹாஸ்பிட்டல், வடபழனி. நான் வந்து இங்கே வந்து பிரெயின் டியூமர்ஸ், ஸ்பைனல் கார்ட் டியூமர்ஸ், பிரெயின் இன்ஜரிஸ், ஸ்பைனல் கார்ட் இன்ஜரிஸ் எல்லாம் ஆப்ரேட் பண்ணுறவர். நான் இங்கே வந்து நான் ஒரு நாவலாக ஒரு சர்ஜரி, ஒரு ரொம்ப பெரிய சர்ஜரியை ரொம்ப சிம்பிளிஃபைடாக பண்ணியிருந்தேன். அது பண்ணி பேஷண்ட்டை நல்லபடியாக ஆக்கினேன். அதை சரி எல்லாருக்கும் பகிர்ந்துக்கலான்றதுக்காக இந்த பேஷண்ட்டு நான் சொல்ல போகிற பேஷண்ட்டு 69 வயசு, வெளிநாட்டிலேருந்து வந்திருந்தாங்க. அந்த வெளிநாட்டில் அவங்களுக்கு தலைவலி, காக்கா வலிப்புன்னு சொல்லி அவங்க அங்கே 2 வருஷமா ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே பண்ணிக்கிட்டு இருந்த கடைசியில் தலைவலியும் போல, ஃபிட்ஸு திருப்பி வந்ததுனால ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துறாங்க. 2 வருஷம் கழிச்சு தான் ஸ்கேன் பண்ணி பார்த்துறேன். இங்கெல்லாம் நம்ம இந்தியாவிலலாம் உடனே ஒரு தலைவலினாலும் இதனாலும் உடனே டாக்டர்கிட்ட வராங்க, ஸ்கேன் பண்ணிடுறாங்க. ஆனால் வெளிநாட்டில் அந்த அளவுக்கு, ஏன் யூஎஸ் யூகேல கூட வந்து உங்களுக்கு ஒரு தலைவலியோ இல்லை ஒரு வலிப்புன்னா 6 மாதம் இல்லை 1 வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு ஒரு சிடி ஸ்கேன். ஈவன் ஃபார் டாக்டர்ஸ், ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற டாக்டர் கூட வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் பண்ண முடியும். ஏன்னா அங்கெல்லாம் அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடையாது. அந்த பேஷண்ட்டு அங்கே ஒரு ஸ்கேன் பண்ணியிருக்காங்க 2 வருஷம் கழிச்சு. அதில் பெரிய டியூமர் வந்திருக்குன்னொடனே உடனே இங்கே காவேரி ஹாஸ்பிட்டலில் தெரிஞ்சு இங்கே காவேரி ஹாஸ்பிட்டல் மருத்துவமனைக்கு வந்திருந்தாங்க. வந்தோடனே எங்கிட்ட அந்த பேஷண்ட்டை நார்மலாக ஆப்ரேட் பண்ணுறதுனா பெரிய ஓப்பனிங், 69 வயசு, பெரிய தலையை ஓப்பன் பண்ணி ஸ்கல் போனை வெளியில் எடுத்து அதுக்கப்புறம் பிரெயினை கட் பண்ணி உள்ளார போய் டியூமர் எடுக்கணும். பட் ஆனால் இவ்வளோ 69 வயசு ஆச்சு, ஏற்கனவே அவங்களுக்கு பிபி சுகர்லாம் இருக்குது. இதெல்லாம் கருத்துல எடுத்துக்கிட்டு நான் அவங்களுக்கு மினிமலா என்ன பண்ணி டியூமரை ஃபுல்லா எடுக்க முடியுன்றதை பார்த்தேன். சரி, அதுங்களுக்கு மினிமலி ஆக்சஸ், அதுக்கு வேண்டிய கேட்ஜெட்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. நியூரோ நேவிகேஷன், மைக்ரோஸ்கோப், ஃப்ளூரசன் ஆன்ஜியோ இதெல்லாம் இருந்தது. சரி, அதை யூஸ் பண்ணி இங்க நம்ம மினிமலி ஆக்சஸ் இதுக்காக நான் என்ன பண்ணேன், ஐப்ரோ இன்சிஷன், கண்ணு மேல இருக்க அந்த ஐப்ரோ மேலேயே ஒரு இன்சிஷன் போட்டு அது வழியாவே டியூமர் கிட்ட இதெல்லாம் நேவிகேஷன் மூலமாக நான் அந்த டியூமர் கிட்ட ஈஸியாக போக முடியுது. நேவிகேஷன்றது ஜிபிஎஸ் மாதிரி. நார்மலாக ஒரு காரில் போகும்போது ஜிபிஎஸ் ஆன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் போக வேண்டிய இடத்த கரெக்டாக காட்டுற மாதிரி இந்த நேவிகேஷனை யூஸ் பண்ணி கரெக்டாக அந்த டியூமர் இடத்துக்கு போயிடுவேன். டியூமர் இடத்துக்கு போனோன்னா அந்த மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்ணி மேக்னிஃபிகேஷனில் அது போகிற ரத்த குழாயை கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சி அதை டியூமரை ஃபுல்லாக நான் வெளியில் எடுத்துட்டேன். அதுக்கு இன்சிஷன் போட்டதே 1 இன்ச்சு தான், அதுவும் ஐப்ரோ மேலே. அதனால ஐப்ரோ கூட ஷேவ் பண்ணலை. யூஸ்வலாக நாங்கள் ஷேவ் பண்ண மாட்டோம். ஐப்ரோ மேலேயே போட்டு அதுக்கப்புறம் டியூமரை ஃபுல்லாக எடுத்துட்டு திருப்பி ஐப்ரோ க்ளோஸ் பண்ணிட்டோம். பேஷண்ட் ஆப்ரேஷன் பண்ண வடு எதுவுமே தெரியல. அன்றைக்கே ஆப்ரேஷன் பண்ண உடனே அன்றைக்கே எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 3ஆவது நாள் நான் டிஸ்சார்ஜும் பண்ணி முடிச்சிட்டேன் இந்த பேஷண்ட்டுக்கு. அதனால இந்த மினிமலி இன்வெசிவ், அவங்க ரொம்ப கஷ்டமும் படலை, வலின்றதும் சொல்லவே இல்லை. பிபி சுகருக்கெல்லாம் நல்லா ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. 3ஆவது நாளே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டேன். தியேட்டரில் வந்து 1 hour தான் ஒர்க்கு. போஸ்ட் ஆப்ரேட்டிவ் வார்டுன்னு எதுவும் இல்லை, வென்டிலேட்டர்னு எதுவும் வைக்கவே இல்லை. வார்டில் 3 நாள் தான் இருந்தாங்க. அவங்களுக்கு செலவும் ரொம்ப கம்மியாச்சு. அதே சமயத்துல அவங்க இதெல்லாம் வெளிநாட்டிலே, அதனாலதான் வெளிநாட்டிலேருந்து இங்க நிறைய பேஷண்ட்ஸ். வெளிநாட்டுல நார்மலா இது பண்ணாலே ஒரு சின்ன சர்ஜரிக்கே அவ்வளோ செலவும் ஆகும். அதை பெருசு இது பண்ணுவாங்க. இங்க வந்து எவ்வளவு இது பண்ணாலும் அதுக்கு ரொம்ப செலவும் ரொம்ப கம்மி. அதே சமயத்துல மினிமலி இன்வேசிவும் பண்ணது. ஸோ இது கொஞ்சம் நாவலா பண்ணதுனால பிரஸுக்கும் சொல்லி எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுன்றதுக்காக இந்த அழைப்பு.